ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அந்த பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும். கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகுலாம் நல்லா வெடிச்சிட்டு ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போ வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ வெங்காயத்தில் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ சால்ட், உப்பு சேர்த்துங்க. பாருங்கள், சூப்பராக பழ பாருங்கள், எவ்வளோ பழம் வதங்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலரி விட்டுங்க. வெண்டைக்காய்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு 3 ஸ்பூன் என்ன பண்ணணும், அரிசி மாவு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, அதையும் சேர்த்துக்கணும். இது மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க, வாசனையே நல்லாயிருக்கும். கலரிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பழப்பழன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல், தக்காளி ரசம், சாதம், தயிர் வச்ச மீன் குழம்பு அங்கே சூடு பண்ணிட்டு இருக்கேன். இதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.